இங்கே திராவிட மண், இங்கே 2 திராவிட கட்சிகளுக்கு தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. அதை மாற்ற முயற்சி பண்ணால் வெற்றி கிடைக்காதுங்கிறார் அவர். தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். முதல்ல இந்திய அரசு வந்து 2ஆம் பெரும்பிடுகு முத்தையார் அவரோட ஸ்டாம்ப் வெளியிட்டதுக்கு நன்றி. அப்புறம் 2வது விஷயம், நீங்க வந்த உடனே வழக்கமா பரப்புரை மேற்கொண்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் விவாதத்துக்கு வர்றது. மகிழ்ச்சி, சொல்லுங்க. எப்பவுமே அதான். அதுக்கப்புறம் அதான் தமிழகத்தை மீட்க வேண்டும், தமிழர்களை காக்க வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும்? திமுக அரசு என்னெல்லாம் தப்பு பண்றாங்களோ அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் தான் ஆரம்பிக்கணும். சரி, அப்படின்றதே தேவை. அதுல என்ன தப்பு? பெரும்பிடுகு முத்தையார்ல என்ன தப்பு? ஏன்னா திமுக அரசு வந்து சொல்ற விஷயங்களும் செய்யற விஷயங்களும் ஒன்று அப்படின்றதுக்காக அவர்கள் வந்து தமிழர்களுக்காக போராடுகிறோம் அப்படின்றாங்க. அந்த கட்சியில் இருக்கும் தலைவர்கள் அவர்கள் சொந்த செலவுல இல்ல சொந்த நேரத்துல அரசியல் காரணம் இல்லாம பிரபலப்படுத்தாம சொந்தமா என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். அவர்களுக்கு ஆதாயம் அரசியல் காரணமாக அப்படின்னு அவர்கள் ஏதாவது செய்யறாங்களே தவிர அவங்க வந்து ஒரு நோபல் அகாடமி பாஜக செய்யறது எல்லாமே நோபல் காஸ்க்கு. சரி, டெஃபினட்டா அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு தேர்தல்லாம் ஒண்ணுமே கணக்குல கிடையாதுங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே ஒடிசால போய் சாவி வந்து திருடர்கள் கையில இருக்கு, தமிழர்கள் திருடர்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பாஜக திருடர் அப்படின்ற வார்த்தை எங்கேயும் நல்லா பயன்படுத்துவாங்க. அப்புறம் மத ரீதியான கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க தேர்தல் ரீதியா. அப்புறம் மத துவேஷத்தை பரப்புவார்கள். அதெல்லாம் வந்து நாட்டுக்கு நல்லது இல்ல. எல்லாரும் யாருக்கான நேரமா இருந்தாலும் நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னன்னா அந்த நியாயத்திலயும் அதான் பிரச்சனை. என்னன்னா அவங்களால ஒரு ப்ரூஃப் இன்னைக்கு கொடுக்க முடியாது. ரிலிஜியனை வந்து யூஸ் பண்ணி தப்பா பாஜக செயல்பட்டது. பாஜக ஆட்சியில இருக்க அத்தனை மாநிலங்களும் இன்று இதுன மத்தியில் இருக்கும் அரசும் சேர்ந்து ஒரு பாலிசி வந்து இஸ்லாமியர்களுக்கு அகைன்ஸ்டா, கிறிஸ்தவர்களுக்கு அகைன்ஸ்டா, புத்தர்களுக்கு அகைன்ஸ்டா, ஜெயினர்களுக்கு அகைன்ஸ்டா, சீக்கியர்களுக்கு அகைன்ஸ்டா இருவரும் ஒரு பாலிசி சொல்லுங்க. எல்லாரும் சும்மா அதான் அண்ணன் சொன்னாங்கல்ல, சும்மா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னா எதை வேணா நம்ம சொல்லலாம். ப்ரூஃப் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஒரு சட்டம், ஒரு பாலிசி டெசிஷன். நீங்க வந்து அவர் ஒரு விமர்சன பார்வை வைக்கிறாரு, அதை மறுத்துடலாம். நீங்க தொடங்கும் போது திமுக ஆட்சி, திமுக பற்றி சில விஷயங்கள் சொன்னீங்க. அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கொடுத்தா சொன்னீங்க. உங்க பார்வையை வைக்கிறீங்க இல்லையா? இப்ப ஏதாவது ஒன்று சொல்றதுன்னு ராமசாமி மையப்பன் சொல்றது நான் கடந்து போக முடியாது. அவர் சொல்றாரு, அவர் பார்வைன்னு நான் வைக்கிறேன். என்னோட பெர்செப்ஷன் அப்படின்றது வேற. என்னன்னா ஷபீர் அவர்கள் வந்து பயங்கர ரெஸ்பெக்டட் ஜர்னலிஸ்ட். அவர் சொல்லும்போது நான் அது வந்து இன்ஃபர்மேஷனா பாக்குறேனா இல்ல பெர்செப்ஷனா பாக்குறேனா, அப்ப நான் வந்து அது எடிட்டோரியல் பீஸ், நான் அது வெறும் ஆப்பேட் அப்படின்னு சொல்லிட்டேனா அது வேற. நண்பர் ஷபீர் அவர்கள் சொன்னா அது ஆப்பேட்டா பார்க்க முடியாது. அதுதான் பிரச்சனை. ஏன்னா ஒரு ரெஸ்பெக்டட் ஜர்னலிஸ்ட் அப்படின்ற ஒரு பார்வையில இருந்து வந்தது இல்ல. அது இரண்டாவது விஷயம். அடுத்தது, நான் ஏன் திமுக அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அவர்கள் வந்து பாராளுமன்றத்துல வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டை வைக்கும் போது அவர்கள் வந்து எப்படி பேக் பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டுல அவர்கள் வந்து எத்தனை இது பண்ணிருக்காங்க, இல்ல அவங்க பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எங்க அடுத்த முறை ராமசாமி மையப்பன் விவாதத்திற்கு வருகிறார் என்றால் என்ன தலைப்பாக இருந்தாலும் திமுக ஒருத்தர உட்கார சொல்லிடுவோம். ஏன்னா எந்த தலைப்பா இருந்தாலும் அங்கதான் ஆரம்பிக்க போறது. என்னோட டிஃபால்ட் மாடல் இதான். உங்க டிஃபால்ட் மாடலுக்கு விவாதம் நம்ம நடத்தல இல்லையா? என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு வழக்கறிஞருக்கு தெரியும். இதை விட்டுட்டு வெளியில போய் பேசினா நீதிபதி என்ன சொல்லுவார் உங்களுக்கு? அப்படிலாம் சொல்லுவாங்களா? சரி வாங்க, அங்க கேட்கிற நீதி வேற இல்ல. இங்க கேட்கிற நீதி வந்து திமுக அரசு வந்து தமிழ் மக்களுக்கு நல்லது இல்ல, அதனால அந்த அரசு அகற்றுங்க அப்படின்றதான் நீதியே. இப்ப நாளைக்கு இப்ப நீங்க ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். இப்ப நாளைக்கு வந்து இங்க வந்து திமுக அதிமுக சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் இல்ல வேற ஏதோ ஒரு சப்ஜெக்ட், அப்ப வந்து நேரா உட்காந்து பாஜகவை பத்தியே பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க. அது ஒரு விவாத முறையாக இருக்குமா? சரி வாங்க, சப்ஜெக்ட் வாங்க. இது நான் ஒரு நாள்ல பார்க்கல ராமசாமி, தொடர்ச்சியா உங்களுடைய இதா இருக்கிறதுனால நான் அதை சொல்றேன். நான் அதுக்கும் நான் ஒரு வந்துறேன். திமுக சப்ஜெக்ட்ல வருவீங்களா? இன்னைக்கு வந்துருவேன். டெஃபினட்டா. எப்போ வருவீங்க? ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். முடிகிற நேரத்துல வர முடியாதுல்ல. இல்ல, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் இது வரைக்கும் வரலங்கிறத நீங்களே ஒத்துக்கிறீங்க. சொல்லுங்க. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். திமுக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அவர்கள் என்ன ஆட்சி செய்கிறார்கள் பேசுறத தவிர அதிமுக வந்து பலவீனம் அடைந்து விட்டது அப்படின்னு பேசுவாங்க. இல்ல பாஜக இது செய்யல, யார் சொன்னா? இன்னைக்கு ஒரு குழு அமைக்கிற தலைவர், நீங்க பேசக்கூடிய எல்லா உரிமை இருக்கு. இன்னைக்கு எந்த கட்சியில குழு அமைச்சிருக்கிறாங்க? பியூஷ் கோயல் எந்த கட்சியில இருக்கிறாரு? ஓபிஎஸ் யாரை போய் பாக்குறாரு? அப்ப இதுக்கெல்லாம் யார் இடம் கொடுக்குறா? உங்களுக்கு பாஜக பற்றின விமர்சனங்களை எதிர்கொள்றதுக்கோ பேசுறதுக்கோ சங்கடம் இருக்குன்னா ஓகே, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நான் அடுத்த விட்டு அது பிரச்சனை இல்லை. நான் சொல்றது ரொம்ப சிம்பிளான விஷயம். அவர்களுக்கு பார்வை அவர்களோட ஆட்சியில இருந்து அவங்க பெனிஃபிட் பேச முடியாது, அதனால எதிர்க்கட்சிகளை பேசுவாங்க அப்படின்றத அண்ணன் ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவது, இன்னைக்கு என்ன நம்ம அலையன்ஸ் வந்து சரி, நீங்க அப்படி இருக்கக்கூடிய ஆட்சியை இப்ப ஆட்சி கட்டில இருந்து அகற்ற வேண்டும். அதுக்கு என்ன ஸ்பேஸ் இருக்கு? அதுதான் அவர் கேட்கிறாரு. இப்படி பண்ணா எப்படிங்க ஜெயிக்க முடியும்னு கேட்கிறாரு. உங்க பக்கத்துல உங்க நட்பு கட்சியில இருக்கிறவரு. எங்க அண்ணன் வந்து நாங்க செய்யறது சரி, நாங்க ஒன்னாதான் டைனமிக்ஸ் நல்லா இருக்கு, மத்தவங்க தான் எங்க டைனமிக்ஸ் தப்பா இருக்குன்னு சும்மா நெகட்டிவாவே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. யார் நெகட்டிவா பேசுறா? துரைகர்னா பேசுறாரா இல்லனா யார் பேச சொல்றீங்க? ரொம்ப சிம்பிளா, இப்போ எங்க டைனமிக்ஸ் நல்லா இருக்குன்றதுக்கான ப்ரூஃப் யார் எங்க டைனமிக்ஸ் நல்லா, எங்க டைனமிக்ஸ் யாரும் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா
நம்ம புரிஞ்சுக்கலாம். அதிமுக பாஜக அதான் சார், இப்போ அதிமுக இப்போ துரைக்கண்ணா அவர்கள், ஓபிஎஸ், சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரையும் சேர்த்து அப்படின்னு ஒன்று பேசுறாரு. அக்னீஸ்வரன் இபிஎஸ் மட்டும் பேசுறாரு. நீங்க பேசக்கூடியது அக்னீஸ்வரனை மட்டுமா அல்லது துரைக்கண்ணாவையும் இணைத்ததா, எல்லாரையும் ஒன்றிணைத்ததா? அது விளக்குனீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஜெனரல் செக்ரட்டரியா இருக்காரு. அவரோட பார்ட்டி ஃபங்க்ஷனிங்ல யாருக்கெல்லாம் மெம்பர்ஷிப் இருக்கோ அவங்க எல்லாம் ஓகே இன்னைக்கு அவங்க எல்லாம் அலையன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் எதுக்கு ஓபிஎஸ் சந்திக்கிறீங்க? வந்து சந்திக்கிட்டுங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, உதயநிதி ஸ்டாலின் சந்திக்க கேட்டா சந்திச்சிருக்காங்க, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டா சந்திச்சிருக்காங்க. வெறும் அவங்க எல்லாம் சந்திச்சதுல அவங்க வந்து சந்திச்சுட்டு கூட்டணி பத்தி பேசல ராமசாமி. ஒரு விஷயம், கூட்டணி பத்தி பேசல. ஆனா ஓபிஎஸ் சொல்றாரு, கட்சியில ஒருங்கிணைப்பது பற்றி நான் திரு அமித்ஷாவிடம் பேசினேன் அப்படிங்கிறாரு. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. திரு உதயநிதி ஸ்டாலினோ அல்லது திரு மு.க. ஸ்டாலினோ சந்திப்பதற்கும் திரு ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து விட்டு வந்து சொல்வதற்குமான சப்ஜெக்டே வேற வேற. அப்ப அதுதானே சிக்னிஃபிகன்ஸ். அவர்கள் வந்து சந்தித்து விட்டு அவரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன டிஸ்கஷன் நடந்துச்சுன்னு அவர் இன்னைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லை. நீங்க சொல்லலாமே, நீங்க சொல்லலாமே. இல்ல தேவையில்லை. யார் தடுக்கிறா? என்னன்னா அரசியல் சார்ந்து எது நல்லதோ அதனாலதான் இன்னைக்கும் பாஜக என்ன அப்படின்றத சொல்லல. முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் சந்திச்ச போது என்னன்னு சொல்லல. ஒரு முக்கியமான தலைவர் தமிழ்நாட்டுல இருந்து வராங்க, அவருக்கான மதிப்பு அப்படின்றது திராவிட மண் அப்படின்னு சொன்னாங்க. இங்க இருக்க தலைவர்கள் மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்ற தலைவர்கள், அவர்களை சந்திக்கிறதுல மதிப்பு இருக்கு. அவர்களோட வாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல அவசியமும் இருக்கு. அதற்கப்புறம் அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, அதனால் விளைவுகள் என்ன, அதனால என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றதுலதான் இம்பார்ட்டன்ஸ் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது எப்பவுமே. சரி, பியூஷ் கோயல் அவர்களுடைய நியமனம் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதை நான் வந்து தமிழக தலைவர்கள்ல இருந்து வரேன். எடப்பாடியார் அவர்களுக்கான சப்போர்ட்டை புதிதாக ஒன்றும் கொடுக்கல. 2019, 2021, 2024 இன்னைக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து அவருக்கான அந்த மரியாதை அப்படின்றது ஒன்று. அப்புறம் தேர்தல் காலகட்டத்தில் இல்ல தனிப்பட்ட தலைவராக மரியாதை அப்படின்றதுக்கு சொல்றேன். 2019, 21 இன்னைக்கும் வந்து தேர்தலில் அவரோட வியூகம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கு அவர் யார் கூட்டணியில் சேர்க்க வேண்டும், எங்க வந்து கான்ஸ்டிட்யூன்சி எப்படி கண்டெஸ்ட் பண்ணணும், அசெம்பிளில வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா 2019 இது எல்லாத்துலயுமே அவரோட முடிவு ஃபைனலாக இருந்திருக்கிறது. அதை வந்து அமித்ஷா அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அன்றைக்கு பாஜக தலைவர்களாக யார் இருந்திருக்கிறார்களோ ஜே.பி. நட்டா முதற்கொண்டு இன்னைக்கு புதிதாக வந்த நிதின் நபீன் அவர்களும் ஏற்றுக்கொள்வார் அப்படின்றதான் பொசிஷன். இன்னைக்கு ஏன் மாற்றப்பட்டிருக்கார் அப்படின்றது இல்லாம ஒரே தலைவர் அசாமும் பார்க்கணும், வெஸ்ட் பெங்காலும் பார்க்கணும், தமிழ்நாடும் பார்க்கணும் அப்படின்னா அதற்கான இம்பார்ட்டன்ஸ் வேற இருக்கு. அப்ப அவர் வந்து அந்த ஏரியால ஏற்கனவே ஒர்க் பண்ணிருக்காரு, அசாம்ல ஏற்கனவே இன்சார்ஜா இருந்திருக்காரு, அவர் ஒரிசால இருந்து வராரு, அவருக்கான ஆக்சஸ் அங்க பெட்டரா இருக்கு. அப்படினால அவருக்கு அசாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இங்க தமிழ்நாடு தெரியாமல முன்னாடி அப்படி அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, வெற்றி பெற்று வந்திருக்காரு, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு. அதனால ஜே.பி. நட்டா மன்னிக்கணும், விஜயன் பாண்டா அவர்கள் தமிழ்நாட்டிலும் வந்து அவருக்கான மீட்டிங் எல்லாத்தையும் நடத்தினாரு. ஆனா இப்போ கோஆர்டினேட் பண்ண வேண்டிய அவசியம் வருது. தேர்தல் நெருங்கி வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஏற்கனவே பயணித்த தலைவர்கள் யாரு? அர்ஜுனா மெக்வால் அவர்கள் இருக்காங்க, பியூஷ் கோயல் அவர்கள் இருக்காங்க. இப்ப இப்படி ஒரு விஷயத்தை சொல்லுங்களேன். இப்ப வெளியில இருந்து குழப்பறாங்க, இதெல்லாம் இருக்குது, எல்லா குற்றச்சாட்டுகளையும் வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் எதிர்கட்சிகள் தான் காரணம் அல்லது விமர்சனங்களுக்கு காரணம் அப்படி வச்சுக்கலாம். நீங்க இப்ப ரெண்டு விதமான அப்ரோச்சை பார்க்குறாங்க, வெளிப்படையாக பார்க்கக்கூடியது. ஒன்று, திரு நயனா நாகேந்திரன் பொதுக்குழு நடக்குது, திரு எடப்பாடி பழனிசாமி அடுத்த நாள் சந்திக்கிறாரு, மரியாதை நிமித்தமான சந்திப்பு, பொதுக்குழுக்கு வாழ்த்து சொல்றாரு, நேராக டெல்லி போறாரு, அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி திரு அண்ணாமலை இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை பார்க்குறாரு, டிடிவி தினகரனை பார்க்குறாரு, ஓபிஎஸ்ஸை பார்க்குறாரு, டெல்லிக்கு போகிறாரு, திரும்ப வராரு, இவங்களுக்குள்ள சந்திப்புகள் நடக்குது. இப்போ இந்த ரெண்டுமே வேற வேற ட்ராக்கா ஒன்றா? அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அக்னீஸ்வரனோட மட்டும் கன்ஃபைன் பண்ணி பேசணுமா, இல்லைன்னா துரைக்கண்ணா அவர்களையும் சேர்த்து பேசணுமா? நீங்கள் இப்போ சொல்லுங்கள். இந்த கேள்விகள்லாம் எதனால் வருது? அந்த கேள்விகள் எதிர்கட்சிகள் வைக்கிற கேள்வியா? இதுக்கான ஸ்பேஸ் யார் கொடுக்குறா? இதுக்கான ஸ்பேஸை யார் உருவாக்குறா? அதான் அதுக்கான பிரச்சனையே கிடையாது. ஏன்னா தமிழகத்தில் இருக்கும் இன்று பாஜகவின் தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள், முன்னாள் தலைவர்கள் அண்ணாமலை அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், இல முருகன் அவர்கள், முன்னாடி மற்றும் பல தலைவர்கள், எச் ராஜா அவர்கள், எல்லாரையுமே நேம் பண்ணிக்கிட்டே போலாம். ஒவ்வொரு தலைவரும், இரண்டாம் கட்ட தலைவர்களும் அனைவருமே பொது மேடையில் தனியாக பேசும்போது எடப்பாடியார் அவர்கள் கூட்டணியின் தலைவர், என்டிஏ கம்பைண்டா இங்க இருக்கு, அஇஅதிமுக தலைமையில் கூட்டணி இருக்கிறது அப்படின்றதை எல்லாருமே பப்ளிக்கா கொடுத்த ஸ்டேட்மெண்ட், பிரஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், மாற்று கிடையாது. அப்படின்ற போது அந்த மதிப்பு ஆல்ரெடி வந்துருச்சு, அங்கீகரிக்கப்பட்டது. அதுல மாற்று கருத்தே இல்ல. அடுத்ததா திரு அண்ணாமலை சொல்றாரு இல்லையா, எல்லாரும் ஒன்னா இருக்கணுங்கிறதா என்னோட விருப்பம் அப்படின்னு ஒன்னு சொல்றாரு. சந்திச்சேங்கிறாரு. டிடிவி தினகரன் சொல்றாரு, நாங்க அவரை சந்திச்சது மரியாதை நிமித்தமான சந்திப்பு, சந்திச்சிருக்கிறோம், மீட் பண்றாங்க, 2 முறை சந்திக்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் இதுக்கு அப்புறம் திரு அமித்ஷா அவர்களையும் சந்திக்கிறாரு.
அப்ப என்ன காய் நகர்த்தல் இருக்குங்கிற கேள்வி வருமா வராதா? அவங்க சொல்றது அந்த சந்திப்பு எல்லாம் உருவானது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கோஇன்சிடென்ஸ்ல உருவானது அப்படின்றது. அதை தாண்டி நம்ம அரசியல் பார்வையோடய எடுத்துப்போம். அரசியல் பார்வையோட அரசியல் வந்து எப்படி இருந்தாலும் சாதாரணமா ஒரு டீக்கு டிஸ்கஸ் பண்ணினா கூட அரசியல் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு பிராக்டிகல் பொசிஷன்ல திருமண வீட்டுல சந்திக்கிறது எதிர்பாராமல் சந்திக்கலாம். அதற்கப்புறம் இல்லத்துக்கு வந்து சந்திக்கிறதுன்றது ஒரு பிளான்ட் ஒன். ஆனா அந்த கோஇன்சிடென்ஸ்ல ஆரம்பிச்சது. நான் அங்க அரசியல் டிஸ்கஸ் பண்ணவே இல்லைன்னு கூட சொல்லலையே. நான் தான் அந்த அசம்ஷன்ல கூட நம்ம இருப்போம். ஆனா இன்னைக்கு என்ன தேவை அப்படின்னா, இரண்டு அரசியல் கட்சிகளும் அஇஅதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு வாக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அந்த கூட்டில இருந்து ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு எல்லா பாசிபிலிட்டிஸையும் எக்ஸாமின் பண்றாங்க. அந்த பாசிபிலிட்டிஸ் ஃபைனலா எது வந்து ஃப்ரக்டிஃபை ஆகுது அப்படின்றது இரண்டு கட்சிகளும் சேர்ந்து முடிவெடுக்க போது அந்த இடத்துல தான் நானுமே முன்னாடியே கிளாரிஃபை பண்ணேன். நீங்க அதை புரிஞ்சுக்காம நிறைய வேற வேற விஷயங்களுக்கு போனீங்க. நான் சொன்னது அதேதான். பிஜேபி அல்லது ஆர்எஸ்எஸ் எல்லா விதமான வாய்ப்புகளையும் பரிசீலிக்கிறது. இறுதி முடிவு ஒரு வேளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்க வேண்டி இருக்கலாம், அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷாவும் சேர்ந்து முடிவெடுக்கலாம். ஆனா இப்ப அந்த வாய்ப்புகள் எல்லாம் பாக்குறாங்கிறீங்க. அதான் நான் சொல்றேன். நான் வந்து ஒருவேளைலாம் சொல்லல. நான் அங்கீகரிக்கப்பட்டு அமித்ஷா அவர்களால் கூறப்பட்டு பாஜகவின் எல்லா கட்ட தலைவர்களும் தமிழ்நாட்டில், அதாவது நயினார் நாகேந்திரன் எல்லா விதமான வாய்ப்புகளையும் பாக்குறாங்கன்றீங்க. அவர்கள் எல்லாருமே எடப்பாடியார் அவர்களோட சேர்ந்து தான் இந்த முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு. அப்ப அவருக்கு வந்து வீட்டோக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. அவர் இது முடியவே முடியாது அப்படின்னு சொன்னா வீட்டோ ஆப்ஷன் இருக்கா இல்லையாங்கிற கேள்விக்குள்ளே நான் வரல. அந்த கேள்வியே இப்போ வரல. இன்னைக்கு நாளுக்கு அது கேள்வி இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த பரிசீலனைகள் நடந்து கொண்டு இருக்கிறதா, அவர் விரும்புகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ நீங்கள் வந்து திருமிகு சசிகலாவையோ ஓபிஎஸ்ஐயோ அல்லது டிடிவியோ என்டிஏக்குள்ளே கொண்டு வருவது, அல்லது ஒரு லார்ஜராக திரு துரைக்கண்ணா சொல்கிறார், அவருக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்லேருந்து உள்ளே தான் அவங்க ஒன்றாக இணைவது என்பது தான் அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறது. அதை தான் பிஜேபி விரும்புதுங்கிறாரு. நீங்கள் மறுக்கலாம். அவருக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்த சொல்கிறாரு. இல்லைங்க, அதை மறுக்கிறதோ ஏற்கிறதோ அவசியமே கிடையாது. எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இது. நான் இது ஆனால் இதை ஃபேக்சுவலாகவே நான் கவுண்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்டெலிஜென்ஸ் பியூரோவையும் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸையும் நம்ம வந்து வெறும் எலெக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஏஜென்சிஸாக பார்க்குற பார்வை எனக்கு தவறாக தெரிகிறது. நான் வந்து நிறைய அனலிட்டிக்கல் ஏஜென்சிஸ் இருக்காங்க. எல்லாருமே இப்போ அனலிஸ்ட் யூஸ் பண்றாங்க. கட்சியிலையும் அனலிஸ்ட் இருக்காங்க. கட்சியிலையும் கிரவுண்ட்ல என்ன இன்ஃபர்மேஷன் தெரிகிற ஆட்கள் இருக்காங்க. அதுதான் பிரதானமாக இருக்கு அப்படின்றது என்னோட பார்வை. ஸோ அதுல இருந்து வர ஐபி அஃபிஷியல் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு ஷபீருக்கு தெரியும். ஏன்னா அவங்க வார ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. பஸ் அவங்க இருக்கட்டும். நான் அதுதான் அவங்களோட பிரைமரி வேலை. ஐஎஸ்டும் பண்ணுவாங்க, எஸ்பிசிஐடி பண்ணுவாங்க, ஐபி பண்ணுவாங்க. என்ன பார்வையாக மாறி விடுதுன்னா அதான் அவங்களோட பிரைமரி பர்பஸா மாறி இருக்கு. திரு அமித்ஷா சொன்னார்ல, 42 தொகுதியில அமமுக அதிமுக வெற்றியை பாதிக்கும், 15 இடங்கள் கூடுன்னு லீலா பேலஸ்ல பேசினாங்கல்ல. நம்ம ஊடகங்கள் அதை பதிவு பண்ணதில்ல. சோ அந்த அடிப்படையில தான் இப்போ இன்னொரு கூடுதலாக வெறும் அமமுக திரு டிடிவி தினகரனுக்கு மட்டுமே 42 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க கூடியதுன்னா அது இன்னொரு மடங்கு கூடுதலாக நான் சொன்ன அந்த 96 தொகுதிகளில் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். 40-50 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கும். மத்திய உளவுத்துறை, மாநில உளவுத்துறை எப்ப என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லுங்கிறத நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் போனது அவர் என்ன சொல்றாருன்னா பிரைமரி ரிசோர்ஸ் அது மட்டும் இல்லங்கிற. இல்ல அது இல்ல, அது உண்மை. கட்சிகளுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு இதெல்லாம் வந்து தனியார் நிறுவனங்கள் கட்சி சார்பா எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே. ஆனா இந்த தகவல் அடிப்படையில் அவங்க இவரை கூப்பிட்டு பேசினாங்கன்னு நான் சொன்னேன். ரைட். இல்ல அரவிந்த்,